இப்ப இதெல்லாம் பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க விக்ரம்? சாரி பிரித்தி, சின்ன பையன் ஏதோ விவரம் தெரியாம அப்படி பேசிட்டான். எங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாம அவங்க இஷ்டத்துக்கு ஆசையை வளர்த்துப்பாங்க. இந்த விஷயத்துல உனக்கு ஹர்ட் ஆயிருந்தா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. ஐயோ விக்ரம், எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? நான் உங்ககிட்ட அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்ல இல்ல, நீங்க ஜாலியா ஒரு ஃப்ரீ பேர்டா சந்தோஷமா விளையாட்டு புள்ளியா சுத்திக்கிட்டு இருந்த. நீயே ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி உன்னோட எஜுகேஷனை கொண்டு போயிட்டு இருக்க. உனக்குன்னு லைஃப்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். உனக்கு இன்னும் வயசு இருக்கு. உனக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட் மாப்பிள்ள எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல உனக்காக காத்துட்டு இருப்பார். என் லைஃப் வேற, என்னோட மென்டாலிட்டி வேற, என்னோட சர்க்கம்ஸ்டான்சஸும் வேற. இதை சொன்னா அம்மா புரிஞ்சுக்காம ஏதோ கவின் கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்காச்சும் கொஞ்சம் புத்தி இருக்கணும். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், உன்னோட வயசுல பெரியவன். எனக்கு என் உலகம் என் கவின் தான் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை போட்டு கல்யாணம் பண்ண அது இதுன்னு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வெளியில ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி எரிச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிரித்தி. இன்னைக்கு நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்காத. நீ எப்பவும் போல சகஜமா இந்த வீட்டில் இரு, நல்லா படி. உன்னோட டார்கெட் என்னவோ அதை நோக்கி போ. உனக்காக கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கு நல்லது. பேசி முடிச்சிட்டீங்களா விக்ரம்? என்ன விக்ரம் அப்படி பாக்குறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சீரியஸா சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசளவுல சம்மதம் தெரிவிக்கலான்னு இருக்கேன். பிரீத்தி, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் நான் சொன்னது மண்டையில் எதுவும் ஏறலையா? இல்ல என்கிட்ட ஏதாச்சும் பிராங்க் பண்றியா? பிராங்க் எல்லாம் பண்ணல. என் மனசுல இருக்கிறத நான் ரொம்ப பிராங்கா சொல்றேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கு. ஆக்சுவலி சொல்லணும்னா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய நேச்சர் ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க அம்மா மேல பாசமா இருக்கிறது, நீங்க உங்க அப்பாவை ரெஸ்பெக்டடா நடத்துறது, உங்க பையன் மேல உயிரே வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் பிடிக்கலனா அதுல பிடிவாதமா நிக்கிறீங்க பாருங்க. கிட்டத்தட்ட என் கேரக்டரோட ஒத்து போற மாதிரி இருந்துச்சு. யாரா இவன் நம்மள மாதிரி இருக்கானேன்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா உங்க பாஸ்ட் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தால, அவ வெரி அன்லக்கி. உங்களை மாதிரி ஒருத்தரை அவ மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. விக்ரம மிஸ் பண்ணதுக்கு அவதான் ஃபீல் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்க டபுள் ஓகே.